உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, முகூர்த்தத்துக்கு நாளை ஆயிடுச்சு. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க தத்து கொடுக்கணும். அதுக்கு பொண்ணும் மாப்பிள்ளையும் மன வரைக்கும் வரணும். அவங்கள வர சொல்றீங்களா? நான் சொல்லிட்டேன் சாமி, இப்ப வந்துருவாங்க. சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா. அம்மா, நேரம் ஆயிடுச்சு. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். உங்க கடமை குறைச்சிக்கு அளவே இல்லையா? உங்களை அப்பவே போய் சாப்பிட சொன்னேன்ல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிய? பந்தி எல்லாம் காலி ஆயிடுச்சு, போய் சாப்பிடுங்க. நேசமணியா கொக்கான். ஏய், என்ன இன்னும் புடவை கூட மாத்தாம உட்காந்துட்டு இருக்க? அங்க உன்னை ஐயர் வர சொல்லிட்டு இருக்காங்க. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு, சீக்கிரமா புடவைய மாத்திட்டு வா. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு அர்த்தம். ஏய், தாலி கட்ட போற நேரத்துல இப்படி சொன்னா எப்படி? எனக்கு சம்மதம்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு இப்ப வந்து இப்படி சொன்னா என்னடி அர்த்தம்? சத்தியம் பண்ணேன்தான், இல்லன்னு சொல்லல. நீ எதுவும் தப்பா டெசிஷன் எடுத்துட கூடாதுன்னு உனக்காக அப்படி சொன்ன. எனக்கு நேரம் ஆக ஆக நிஜமா இந்த கல்யாணம் நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அக்கா, உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன்க்கா, ப்ளீஸ்க்கா. வேண்டாங்க்கா. அப்படியா? சரி, இந்த கல்யாணம் வேண்டாம், இப்பவே நிறுத்திடுறேன். உன் முடிவுக்கு ஒத்துக்கிறேன். தேங்க்ஸ்க்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி ஏன் முடிவு என்னன்னு நீயும் கேட்டுக்கோ. இப்ப மட்டும் நீ இந்த புடவைய கட்டிக்கிட்டு மணமேடைக்கு வரலன்னா அந்த மாலை ஏன் கழுத்துல ஏறும். என்ன புரியல? நான் செத்து அந்த மாலை என் கழுத்துல ஏறும். இப்ப மட்டும் நீ வரலன்னு வச்சுக்கோயேன், இத குடிச்சு நான் செத்துருவேன். அக்கா, ஏங்கா என்ன இப்படி சாகடிக்கிற? தயவு செஞ்சு அதை கீழே போடு. இல்ல, முடியாது. பழனி என்ன என் உசிரை எடுக்கிறது, நானே என் உசிரை எடுத்துக்கிறேன். வேண்டாமா, வேண்டாம். அமுதா, அமுதா, வேண்டாம். நான் சொன்ன கேளு. வேண்டாமா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. அக்கா, சம்மதிக்கிறேன், சம்மதிக்கிறேன். ப்ளீஸ் அத கீழே போடு. அத்தை, இவ்வளவு சீக்கிரமா புடவை மாத்தி கூட்டிட்டு வாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அந்த மாலை கொண்டு வாப்பா. தம்மோ, பாத்தியாப்பா, நீ சாவ கண்ணால பார்த்து திரும்பி வந்திருக்க. எல்லாம் அந்த முருகனோட செயல் தான்ப்பா. ஆமாயா, அடிக்கடி நீ சொல்லுத மாதிரி முருகன் ஓம் பக்கம் தான்யா இருக்கான். ஆமாப்பா,
அந்த முருகன் எதுக்காக உன்னை காப்பாத்தணும் தெரியுமா? நீ பொழைச்சு வரணும், தர்மகர்த்தா ஆகணும். இதுக்காக தான் ஆண்டவன் ஆசைப்பட்டிருக்கான். நீ தர்மகர்த்தா ஆனா தானே நிறைய நல்ல விஷயம் பண்ண முடியும். ஆண்டவன் அப்படின்னு நினைச்சா நம்ம வேண்டான்னு சொல்ல முடியுமா? வலி இருக்கு, இந்த மாலை வேற கொஞ்சம் வெயிட்டா இருக்கு, அப்படி கொஞ்சம் உட்காரவா? தோ ஒரே நிமிஷம்ப்பா, நீ கப்பை வாங்கிட்டு கிளம்பிடலாம். இல்லே அந்த கப்பை கொண்டு வாப்பா. நம்ம ஊர் பொங்கல் திருவிழாவில் சிறப்பு கபடி போட்டியில நம்ம ஊர் சிங்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காங்க. நம்ம ஊர் வீரர்களுக்கு இந்த கோப்பையை வழங்குறதுல நான் பெருமைப்படுறேன். அம்மா, என்னம்மா இவன் முடியாத நிலைமையில இருக்கான், அப்படியும் கப்பு செலிப்ரேஷன் வந்து நிக்கிறான். என்ன ஜென்மமா இவன்? கேட்டி, என் மருமவன் சிங்க குட்டி இல்ல, அப்படிதாண்டி இருப்பான். ஆ. ஏட்டி கனி, சீக்கிரம் தீப்பெட்டி கொண்டால. வாரேன். எசக்கி, கனி கனி, எக்கா வா போ. ஏ எசக்கி, சீக்கிரம் வாத்தா. பத்தவை. இந்தா போய் கொட்டிட்டு வா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இல்ல ரத்னா, இந்த பாயை தரையில விரிச்சு 2 பெட்ஷீட்டை மெத்துன்னு போடல, படுத்தா முது அழுத்தாம பொண்ணு ஒலிக்காம இருக்கும்ல. சரிண்ணே. உன்னை யார் தரையில படுக்க சொன்னா? பரவு, இந்த ரூம்ல இன்னொரு கட்டில் போட இடமா இருக்கு. அப்படியே கட்டில் போட்டாலும் கட்டில் வர வரைக்கும் நானே நின்றுகிட்டேவா இருப்பேன். ஏ லூசு, நீ பெட்ல படு. இல்லை, இது உன் பெட்டு, இதுல நான் எப்படி படுப்பேன்? சொன்னா கேட்க மாட்டேன். வெறும் தரையில படுத்தா போர்வையே போட்டாலும் முதுகு வலிக்கும். போய் மரியாதையா பெட்ல படு. படுங்கறல்ல, படு. பாத்தியா? பாத்து மெதுவா. எப்பா தள்ள. நீ போக. போய் கொடு. அண்ணனுக்கு டீ காபி குடுக்கலாம்ல, பத்தியா இல்லல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, குடுக்கலாம். ஆனா அப்பப்ப சூப் போட்டு கொடு, மாதுளை அத்திப்பழம் ஜூஸ்லாம் போட்டு கொடு. அப்பதான் ரத்தம் ஊறும். கொடு. அண்ணே, அங்கன கபடியில ஜெயிச்ச கோப்பைய சும்மா ஸ்டூல் மேலேயே வச்சிருக்கு. அதுக்கு ஒரு சூப்பரா கண்ணாடி குண்டு மாதிரி செஞ்சு வச்சிருவோமா? இல்லை, அது நம்ம கோப்பையான, அது ஊரோடுது. அத பஞ்சாயத்து ஆபீஸ்ல கொண்டு போய் வையே, அது ஊருக்கு சொந்தம்ல. சரிண்ணே. ஏன் பிள்ளை பரணி, அது என்னையா என்னமோ சொல்ல வந்திய? சொல்லு. அது மயக்கத்துல இருக்கும்போது கனவுலாம் வருமாப்பா? கனவா? என்ன கனவுல? மயக்கத்துல இருந்தப்ப ஒரு கனவு வந்துச்சு. அதுல ரத்னா, வீரா, எசக்கி, கனி எல்லாரும் என்னைய சுத்தி நின்று வைத்தியம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவங்களாம் எனக்கு ஆபரேஷன் பண்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஹே லூசு, அது கனவெல்லாம் இல்லடா, நடந்த உண்மை.
என்னது உண்மையா? இவளுக்குலாம் எனக்கு ஆபரேஷன் பண்ணாலுவ? இல்லை ஆபரேஷன் பண்ணது என்னமோ பரணி தாம்ல, ஆனா கூட மாட ஒத்தாசை பண்ணது எல்லாம் இவளுக்கு தான்ல. நீ மயக்கத்துல இருந்தியா, அதான் உனக்கு அரைகுறையா ஏதோ கேட்டிருக்கு. பரணி மட்டும் இல்லைன்னு வையில, அந்த படுபாவி பயிலெல்லாம் சேர்ந்து உன்னை கொன்று பண்ணுவல. ஏம்ல டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் இல்ல. தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல படுத்து ரெஸ்ட் எடு. ரெஸ்ட் எடுக்க எடுக்க தான் தெம்பு வரும், சரியா? யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கிளம்புங்க. படு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ ஆதி, தமிழ் கிடைச்சாளா ஆதி? துரை வீட்டுக்கு வந்துட்டாரு, ஆனா அவருக்கும் தமிழை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இல்ல பாரதி, நானும் துரைய பார்த்து விசாரிச்சேன். அவருக்கு தமிழை பத்தி எதுவுமே தெரியல. நான் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான் கேட்கதான் ஃபோன் பண்ணேன். பாரதி அழாதீங்க, தமிழை கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. தமிழுக்கு எதுவும் ஆயிருக்காது, வந்துருவா. என் ஃப்ரெண்டு என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. நீங்க தைரியமா இருங்க, நான் தமிழோட வரேன். அந்த தம்பியும் தமிழை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரா? ஆமா மாமா, நான் அவர்கிட்டயே சொல்லிருக்கேன். இப்ப வரைக்கும் எதுவும் தெரியல. துரை கிட்ட தமிழை காணோன்னு அவர் விசாரிச்சிருக்காரு. எப்படியாவது நம்ம பிள்ளை வீட்டுக்கு வந்தா போதும். காப்பாத்து கடவுளே. ஏற்கனவே ஒரு தடவை அந்த தம்பி தான் தமிழை காப்பாத்தி கூப்பிட்டு வந்தாரு. ஆண்டவா முருகா, அந்த தம்பி கல்லையாச்சு என் பேத்திய காட்டு. நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. இனிமே நீங்க ஸ்கூலுக்கு தாத்தா, பாட்டி, அம்மா, அத்தை, மாமா, துரை இவங்க யாரும் வராம எப்பவுமே ஸ்கூலை விட்டு வெளியே வரக்கூடாது. ப்ராமிஸ்? ப்ராமிஸ் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட், அந்த லிஸ்ட்ல நீங்க மட்டும் வரலையே. ஃப்ரெண்ட் என்னன்னா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். அப்படின்னா நமக்குள்ள ஒரு டீல். நான் உங்ககிட்ட எப்பெல்லாம் என்னை எவ்வளவு பிடிக்கும்னு கேக்குறேனோ அப்பெல்லாம் என்னை இப்ப சொன்ன மாதிரியே இவ்வளவு பிடிக்கும்னு சொல்லணும். டீலா? ஓகே ஃப்ரெண்ட், டீல். அதே மாதிரி நாங்க வந்து ஸ்கூல்ல இருந்து கூப்பிடாம வரக்கூடாது. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஓகே. எனக்கு என்னமோ தமிழ் இந்த ஸ்கூல்ல தான் இருக்கான்னு என் இன்ஸ்டிங்க்ட் சொல்லுது.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஆதி, தமிழுக்கு என்னாச்சு? ஐயோ தமிழ். தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. தம்பி, என்னதான் நடந்துச்சு? என் பேத்தி எங்கதான் இருந்தா? மிகப்பெரிய நல்ல காரியத்தை பண்ணிருக்கீங்க தம்பி. எங்க மொத்த குடும்பமும் எங்க வாழ்நாள் முழுசும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் தம்பி. டாக்டர் என்ன சொன்னாங்க தம்பி? பார்த்துட்டு இருக்காங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. டாக்டர், டாக்டர், என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? எப்படி இருக்கா? நான் சொல்ல போறத கேட்டு யாரும் பதட்டப்பட வேணாம். நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஆசிட் கசிவால வந்த புகைங்கிறதுனால அதுல பாய்சன் கலந்துருக்கு. ஐயோ, ஐயோ. பிளட் சாம்பிள லேபுக்கு அனுப்பியிருக்கோம். அந்த புகை லன்ஸுக்குள்ள போய் ரொம்ப நேரமா ஆக்சிஜன் இல்லாம போனதுனால மயக்கத்துக்கு போயிருக்கா. இப்ப அதுக்கு மருந்து கொடுத்துருக்கோம். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, சரியான நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. நான் கொடுத்துருக்கிற மருந்து குழந்தையோட பாடியில எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு 24 ஹவர்ஸ் அப்சர்வேஷன்ல வச்சு பார்த்தா தான் தெரியும். அதனால நம்ம 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மனசை எதுக்கும் தளர விடாதீங்க. கடவுள் இருக்காரு. எல்லாரும் பார்த்து தொந்தரவு பண்ண வேணாம். யாராவது ஒருத்தர் மட்டும் போங்க. ஓகே? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பாவம் அத்தை, எனக்காக வருத்தப்பட்டு உங்களை அனுப்பியிருக்காங்க. அத்தை கிட்ட சொல்லிருங்க, நான் வர முடியாதுன்னு சொன்னதுக்கு அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிருங்க. இல்ல நீ, எனக்கு தெரிஞ்சு இங்க ஹாஸ்பிட்டல்லாம் போறதுக்கு எந்த வசதியும் இருக்குமான்னு தெரியல. சரி, இப்போ எமர்ஜென்சி என்ன பண்ணுவீங்க? அண்ணே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அண்ணே. நீங்க வாங்க, நம்ம போலாம் வீட்டுக்கு. இல்ல கௌதம். டேய் கௌதம், நீ என்னடா சும்மா கெஞ்சிட்டு இருக்க அவகிட்ட போய்? ஏய், நீ என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க? இப்போ வர போறியா இல்லையா? கிளம்பி. என்னால முடியாதுன்னு சொன்னா விட்டுருங்க மாமா. ஐயோ, ஏய் ஒழுங்கா வாடி. வா போலாம் வா. முதல்ல என் கையை விடுங்க. காவ்யா வர போறியா இல்லையா? என்ன பண்ணி? என்னடி? விடு விடு. கேளுங்க, கையை விடுங்க. விடு. அக்கா சந்தோஷமா இருக்கதா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இப்படி கொடுமைப்படுத்துறதுக்காக இல்ல. கையை விடுங்கன்னு சொல்றேன்ல. டேய் கதிர், விடுடா. வேண்டாம். நீ சும்மாரா? என்னடி? விடுங்க. காவ்யா, இதுக்கு மேல அடம் பிடிக்காத, வந்துரு. கையை விடுங்க. விடுன்னு சொல்றல. காவ்யா வான்னு. கதிர், காவ்யா வர போறியா? ஐயோ இந்திரா, என்னடா பண்ணிட்டு இருக்க? என் அக்கா மேல கைய வச்சீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு.
காவியா, நீங்க 2 பேரும் ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வந்து என்னைய அவமானப்படுத்துறீங்கல்ல? இதுக்கப்புறம் நடக்க போறதெல்லாம் பயங்கரமா இருக்கும். டேய் கதிர், தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நீ அண்ணி கையை பிடிச்சது ரொம்ப தப்பு. ஏய் படா, நீ வேணா இதெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு. இதுக்குதான் நான் இங்க வர மாட்டேன்னு சொன்னேன். டேய், கொஞ்சமாச்சும் அறிவோட தான் பேசிட்டு இருக்கியா? கொஞ்சம் சும்மா இரு. ஏய் போடா. அண்ணி சாரி அண்ணி. சாரி இந்திரா. நீ அண்ணி எங்க கூட அனுப்பிடு, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். முடியாது. அந்த வீட்ல என் அக்காவுக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது. என் அக்காவை தனியா அங்க அனுப்புனா என் அக்காவோட உயிருக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. என்னால அனுப்ப முடியாது. ஏய், உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? அப்படி சொல்லாத. நாங்க இருக்கோம்ல, பாத்துக்க மாட்டோமா என்ன? யாரு? நீங்களா? உங்க அம்மா வேணும்னு சொன்னா நீங்களும் வேணும்னு சொல்லுவீங்க. அவங்க வேண்டான்னு தூக்கி தூரம் போட்டுடலான்னு சொன்னா நீங்களும் போட்டுருவீங்க. உங்களை நம்பி மோசம் போக இதுக்கு மேல நான் தயாரா இல்ல. என் அக்காவை எனக்கு பாத்துக்க தெரியும். நீங்க வந்து என் நிம்மதியை கெடுக்காம தயவு செஞ்சு வெளியே போங்க. ப்ளீஸ் போங்க. நான் சொன்னலடா, இவங்கெல்லாம் இப்படிதானே. ஐயோ மாப்ள, வாடா போலாம். மாப்ள வா. டேய் சொன்னா கேளுடா. டேய் வா போலாம். நான் பேசி பார்க்கறேன்னு சொல்றேன்ல. இவங்க கிட்ட பேசி ஒண்ணு ஆக போறது இல்ல. கிளம்பலாம். டேய் வாடா. கதிர், வாடான்றல. இது தெரிஞ்ச விஷயம் தானே. வா. டேய் ஏய் வாடான்றல. வா. கதிர், கொஞ்சம் சும்மா இரு, அவசரப்படாத. இதுக்கு மேல இங்க இருந்து பொறுமையா பேச முடியாது. வா. கதிர் சொன்னா கேளு. வாடா. இரு கதிர், நான் சொல்றேன். ஏய் ஏய் இந்திரா, சொன்னா கேளு. இதுக்கு மேல இங்க இருந்தா மரியாதை கிடையாது. வா போலாம். டேய் பான் சொல்றல. வாடா. இரு கதிர். பான்றல. டேய் வாடா. டேய் கௌதம், என்னடா? டேய், அங்க யாரோ 2 பேரும் ஒளிஞ்சு பார்த்த மாதிரி இருக்கு. யாரா இருந்தா நமக்கு என்னடா? முதல்ல இந்த இடத்தை விட்டு போயாகணும். முதல்ல வண்டி எடு. போடா. டேய். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, என்னம்மா சத்தம்? தெரியலடி. இந்திரா, என்னம்மா? அம்மா, அம்மா, என்னம்மா? என்ன சத்தம்? போடு. போடுறோம். அம்மா, ஐயோ. போடு. ஐயோ. டேய் போடு. யாரு? இருங்க. ஐயோ. அம்மா, இருமா. அம்மா, காவியா இங்க வா. அக்கா. இந்திரா, யாரா நீங்க? யாருமா? இந்திரா, ஓடு. இந்திரா, ஓடு. ஏய் குடி. உன்னை சும்மா விட மாட்டேன். யாருக்கிட்ட? ஏய் குடுறாரா? ஏய் 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 ஐயோ போடு. இந்திரா, ஐயோ காவியா. ஏய் ஐயோ காவியா. ஏய் போடு போடு போடு. என்னாச்சு காவியா? அக்கா, காவியா பாருடி. என்னாச்சு? அவனுங்க கல்ல தூக்கி அடிச்சிட்டு இருந்தாங்கல்ல இந்திரா. அப்ப சோஃபால இடிச்சிட்டாடி. ரொம்ப வலிக்குதுமா. ஒண்ணும் இல்ல முடியல. காவியா. குமாரண்ணா, சீக்கிரம் வா இந்திரா. காவியா, அம்மா, நீ ஒண்ணும் இல்லடா. அண்ணா. நீயா? குமாரனா சுமாரனண்டு. அண்ணா, அக்காக்கு அடிபட்டுருச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. வாங்கண்ணா.
உங்க குடும்பத்துல யார் மூஞ்சிலி முழிக்கூடாதுந்தா நாங்க ஒதுங்கி இருக்கிறோம். அண்ணா அண்ணா எதையும் மனசுல வச்சுக்காதீங்கண்ணா. வாங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. அக்கா ரொம்ப முடியாம இருக்காண்ணா. ப்ளீஸ்ண்ணா வாங்கண்ணா. வலியில ரொம்ப துடிச்சிட்டு இருக்காண்ணா. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வாங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. போதுமா, உங்க அப்ப எங்க அடிமொழியில கை வச்சிட்டான். அவனை நம்பி காசு போட்டதுக்கு இந்த ஊரே ஏமாந்து நிக்குது. உங்க மூஞ்சிலே முழிக்கூடாது. போமா. அண்ணா 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 அப்பா ஏமாத்தி பணம் வாங்கிட்டு சொன்னானா? அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. அக்காக்கு ரொம்ப முடியலண்ணா. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா கொஞ்சம் கூட வாங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. பணம் கொடுத்து ஏமாந்ததும் இல்லாம உனக்கு உதவி வேற பண்ணணுமா? இல்லண்ணா அதெல்லாம் ஏமாத்தலண்ணா. என்னண்ணா பேசுறீங்க? ஒழுங்கா போயிடு, இல்லனா ஏதாவது எடுத்து அடிச்சுப்ப. போயிடு. அண்ணா அண்ணா அண்ணனாவது நொண்ணனாவது. போமா. அண்ணா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அன்பரசி நில்லுங்க. நான் அங்க இருந்தே கத்திட்டு வரேன். அன்பரசி டாக்டர், உங்க அப்பா அனுப்பின போட்டோவை பாக்குறதுக்கு தான் நான் செல்போன் கடையை தேடி வேகமா போய்கிட்டு இருக்கேன். காலையில செல்போன் மிஸ் ஆயிடுச்சு டாக்டர். என்ன சொல்றீங்க? ஆமா டாக்டர், இப்பதான் எனக்கு செல்போன் கிடைச்சது. ஆனா ஆன் பண்ணலான்னு பார்த்தா சார்ஜ் ஏறவே மாட்டேங்குது. அதான் சர்வீஸ் பண்றதுக்காக வேகமா சர்வீஸ் சென்டருக்கு போய்கிட்டு இருக்கேன். அன்பரசி, உங்க செல்போன் ஆன் ஆகலன்னா பரவாயில்ல. நீங்க உங்க அப்பாவை இப்ப பாத்துடலாம், இருங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா அன்பரசி. அந்த போட்டோவை இப்ப யார்கிட்ட கொடுத்தீங்க டாக்டர்? அது பொண்ணோட அம்மான்னு நினைக்கிறேன். அவங்க கிட்டயா? ஆமா. ஏன் என்னாச்சு? பரவாயில்ல டாக்டர், நான் கேட்டு வாங்கிக்கிறேன். அன்பரசி, வேற ஏதாவது பிரச்சனையா? அவங்க போட்டோ கொடுக்க மாட்டாங்களா? ஆஹா இல்ல, அவங்களுக்கு என்ன பிடிக்காது. இருந்தாலும் பரவாயில்ல. என் அப்பா போட்டோ அவங்க கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சா நான் கால விழுந்து கூட வாங்கிப்பேன். நான் வேணா வரேன். நான் கேட்டா கொடுத்துருவாங்கல்ல? இல்ல டாக்டர், நானே வாங்கிக்கிறேன். எனக்கு நீங்க பண்ண இந்த உதவியே போதும். பரவாயில்ல அன்பரசி, நானும் வரேன். வாங்க, வந்து வண்டியில ஏறுங்க. வாங்க. ஹலோ, சொல்லுங்க சிஸ்டர். நான் வந்துட்டே இருக்கேன். இதோ வந்துடுறேன் சிஸ்டர். ஒரு அர்ஜென்ட் கேஸ். பரவாயில்ல டாக்டர், நான் வாங்கிக்கிறேன். நீங்க இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணதே ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க. நான் அப்பாவை அந்த போட்டோவை என் நம்பருக்கு அனுப்ப சொல்றேன். அப்பாவும் ஃபோன் எடுக்கல. எனக்கும் கொஞ்சம் அவசரம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க ஃபோன் சரியானதும் என் அப்பாவுக்கு கால் பண்ணுங்க. நானும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நீங்க நல்லபடியா அந்த போட்டோவை வாங்கி உங்க அப்பாவை பார்த்துட்டீங்கனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? நீங்க படுற கஷ்டத்தை என் அப்பா நிறைய சொல்லியிருக்காரு. நான் இப்ப நேரடியாவே பாக்குறேன். கண்டிப்பா நீங்க உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. ஒரு நிமிஷம். இந்தாங்க, இதான் என் நம்பர். நீங்க உங்க அப்பாவை பார்த்ததும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். சரிங்க டாக்டர். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும்.
இது நல்ல புடவையா இருக்கே, இதை யாருக்காவது கொடுத்துடலாம். இது நம்ம கல்யாண புடவைங்க. பட்டு புடவை தூக்கி தீயில போடுவீங்களா? தீபா, போகியா கொண்டாடுற? இப்ப இருக்குடி உனக்கு கச்சேரி. தீபா, எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன், எல்லாரும் கொண்டு வந்துருவாங்க. நீ வெயிட் பண்ணு. சரிங்க மாமா. இது எதுவுமே யூஸ் பண்ண முடியாத கண்டிஷன்ல இருக்கு தீபா. நீ செக் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? அக்கா, நான் போய் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறேன். சரி, நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. கார்த்திக் சார் ரூம்ல தான் இருக்காரு, அவரையும் கூட்டிட்டு வந்துருங்க. எல்லாருமே சேர்ந்து தான் எரிக்கணும், அதுதான் சம்பிரதாயம். சரி தீபா, நான் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அறிவில 30 வருஷமா வச்சிருந்த என் கல்யாண புடவை இது. இத தூக்கி நெருப்புல போடுற? அத்தை, இந்த புடவை எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியல அத்தை. நான் பார்த்து தான் எடுத்து வச்சேன். நான் கரெக்டா தானே எடுத்து வச்சேன். இது எப்படி இதுல வந்துச்சு? மாமா கொடுத்தப்போ நான் இந்த புடவையை பார்க்கல அத்தை. வேற புடவை தான் இருந்துச்சு. அதுல ஒரு புடவை நல்லா இருந்துச்சு. யாருக்காவது தானமா கொடுக்கலான்னு அதை தனியா எடுத்து வச்சேன். இது அதுக்குள்ள இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் இதையும் எடுத்து வச்சிருப்பேன். நாச்சியா, நான் கவனமா திரும்ப எடுத்து பீரோல வச்சேன். அப்புறம் எப்படிங்க இங்க வந்துச்சு? மாமா, நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க தான் தவறுதலா எடுத்து பழைய துணியோட வச்சுட்டீங்க போல. இந்த பல்லி தான் ஏதோ பண்ணிருப்ப போல இருக்கு. நாச்சியா, நான் தான் மறந்து எடுத்து வச்சிட்டேன் போல் இருக்கு. விடு, அதான் புடவை எரியல இல்ல. ஏங்க, புடவை எரியலன்னு சாதாரணமா சொல்றீங்க? சரிங்க, நீங்க ஏதோ கவனக்குறைவா எடுத்து வச்சிட்டீங்க. உங்க வயசுக்கு நீங்க எப்படி இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் பார்த்து பண்றேன்னு சொல்லிட்டு பட்டு புடவை தூக்கி நெருப்புல போடுற அளவுக்கு ஒருத்தி இருப்பாளா?
இவளை நம்பிதான் பொறுப்பை ஒப்படைக்க சொன்னீங்கல்ல? அத்தை, நான் இப்பவும் சொல்றேன், மாமா கொடுத்தப்போ இந்த புடவை அதுல இல்ல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஏய், அப்புறம் எப்படி இது இதுக்குள்ள வந்துச்சு? நீதானே எல்லாத்தையும் வாங்கி வச்ச, நீதானே எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க வச்ச. அப்புறம் எப்படி புடவைக்கு கால் முளைச்சு அதுவே தானா இங்க வந்து உட்காந்துச்சா? அப்போ நான் வேணும்னு உங்க புடவையை நெருப்புல போட்டேன்னு சொல்றீங்களா அத்தை? அது உனக்கு தானே தெரியும். மா, தீபா கிட்ட என்னோட பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தேன். அதுல ஒரு ஷர்ட் அவங்க எடுத்து தனியாவே வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது வேணும்னு இப்படி பண்ணுவாங்களா? அப்படி யோசிச்சு பார்த்தாலும் அவங்க எதுக்குமா இதை பண்ணணும்? பொறுப்பு கொடுக்க யோசிச்சேன்னு சொல்லி என் மேல கோவம் இருக்கலாம்ல. அந்த கோவத்தை நேரடியா காட்ட முடியுமா? இப்படி ஏதாவது பண்ணி திருப்தி ஆகிக்கலாம்னு கூட யோசிச்சிருக்கலாம்ல. மாமியார் மேல உள்ள கோவத்தை தணிச்சுக்க துணி துவைக்கிறதுல, பாத்திரம் தேய்க்கிறதுல எல்லாம் காட்டுற பொண்ணுங்க நம்ம ஊர்ல நிறைய உண்டுப்பா. இதுவும் அப்படிதான். சூப்பரத்த. இதே ரூட்ல போய் அவளை வீட்டை விட்டு துரத்திட்டீங்கன்னா அதுதான் நிஜமான போகி பண்டிகை நமக்கு இருக்கும். சார், சத்தியமா தெரியல சார். நான் வேணும்னு பண்ணல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாங்கிக்கோங்க அத்தை. வாங்கிக்கோங்களேன் அத்தை. மா, வாங்கிட்டு போய் கட்டிட்டு வாங்கம்மா. அத்தை, பொங்கலுக்கு மாரி வாங்கி கொடுத்த புது புடவையை கட்ட அதிர்ஷ்டம் இல்லாத உங்களுக்கு மாரியோட பழைய புடவையை கட்ட நல்ல யோகம் இருக்கத்த. ஹாசினி, இத நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நீங்க சாமி கும்பிடுங்க, எனக்கு பசிக்குது, நம்ம சாப்பிடலாம். மகளே பாத்தியா, சிஸ்டர் செத்து பொழைச்சு வந்திருக்காங்க. இது சோத்து கலையுது பாரு. மா, தீபார்த்தனை காமிச்சு நீங்க அம்மாவை வேண்டிக்கோங்க. அம்மா உங்களுக்கு நல்ல வழி காட்டுவாங்க. அத்தை, தீபாராதனை காட்டுங்க. தீபார்த்தனை காட்டுங்கம்மா, காட்டுங்கம்மா. அம்மா, நான் வாங்கி கொடுத்த புடவைய கட்டாம வந்தவங்கள ஏன் புடவைய கட்ட வைக்கணுங்கிறது உங்களோட ஆசையா? அதான் இப்படி பண்ணீங்களா? தேவி சிஸ்டர், இதெல்லாம் ஓ வேலைதான். இதையெல்லாம் சிஸ்டரோட நிறுத்திக்க. என்கிட்ட காட்டிராத, நான் தாங்க மாட்டேன்.
ஹே தேவி, நீதான் உன் மருமகளுக்கு சப்போர்ட்டா இதையெல்லாம் பண்றன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ என்ன பண்ணாலும் கடைசியில ஜெயிக்க போறது இந்த தாராதான். நீ மாறி வயித்துலயே அழிஞ்சிருவ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய், நிம்மதியா தூங்க கூட விடாம பண்ணிட்டாளே அந்த மாரி. ஏய் மாரி, மாரி உன்னை அழிப்படி. ஏய், யாரு யாரு நீ? நீ தேவி தானே? நான் தேவிதான். ஆனா நீ கொலை பண்ண தேவி இல்ல. என் மருமக மாரிக்கு மகனா வந்து பிறக்க போற தேவி. கம்சனை வதம் பண்ண கிருஷ்ண மாதிரி உன்னை வதம் பண்ண போற குழந்தை தேவி. உன்னோட அழிவு நெருங்கிடுச்சு தாரா. உன்னை அழிக்க நான் வந்து பிறக்க போறேன். எவ்வளவு தடவை நீ என்னை அழிக்க நினைச்சாலும் உன்னால என்னை அழிக்கவே முடியாது. நான் தான் உன்னை அழிக்க போறேன். என்னோட கையால நான் தான் உன்னை பழிவாங்க போறேன். இல்ல இல்லடி, இல்ல, உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. இப்பவும் என் கையால தான் நீ சாக போற. என் கையால தான் நீ சாக போற. நான் தான் உன்னை கொல்ல போறேன். நான் தான்டி, நான் தான் உன்னை கொல்ல போறேன். கொல்ல போறேன்டி, கொல்ல போறேன், கொல்ல போறேன். நான் தாண்டி உன்னை கொல்ல போறேன். உன்னை கொல்ல போறேன். உன்னை நான் தான் கொல்ல போறேன். நான் தான் கொல்ல போறேன். நான் தான் கொல்ல போறேன். நான் தாண்டி கொல்ல போறேன். உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. நான் தான் உன்னை திரும்பவும் கொல்ல போறேன். நான் தான் கொல்ல போறேன்டி. சிஸ்டர், நான் உன்னை கொல்ல சிஸ்டர், ஐயோ நடு ராத்திரியில கொல்ல போறேன்னு பெனாத்துது. ஐயோ சிஸ்டருக்கு மரகாலம் நின்னு போல இருக்குது. சிஸ்டர், 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 ஐயோ சிஸ்டர், ஐயோ வெறிக்க பாக்குதே. கன்ஃபார்மா முத்திருச்சு. என்னாச்சு சிஸ்டர்? தூக்கத்துல இப்படி உளறீங்க? உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஏய், நான் உன்னை பழிவாங்காம விட மாட்டேன் தாரா. என் கையால தான் உனக்கு சாவு. என்ன தேடுது சிஸ்டர்? என்னாச்சு உங்களுக்கு? உங்களோட பார்வையே சரியில்லையே. ஐயோ உங்களுக்கு ஏதோ ஆயிருச்சு. தேவி போதும், நிறுத்தடி. உன்னை கொல்ல போறேன்டி நானு. யார்கிட்ட பேசுது? என்னாச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை தேவியோட ஆவி இந்த ரூம்ல தான் இருக்குதா? தேவி, சிஸ்டர், தேவி, சிஸ்டர், 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 தேவி, சிஸ்டர். ஐயோ பாண்டி, நீ எப்ப வந்த? சரியா போச்சு போங்க. நீங்க கரடியா கத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்பயே நான் வந்து சிஸ்டர் சிஸ்டர்னு உங்களை எழுப்புனேன். இப்பதான் நீங்க சுயநினைவுக்கே வந்திருக்கிறீங்க. என்னாச்சு சிஸ்டர்? தேவி வந்து உங்களை டார்ச்சர் பண்றாளா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சக்தி மேல நீங்க சொல்லிருக்கிற புகார் எல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்குன்னு நம்ம ஜனங்கள்லாம் சொல்றாங்க. ஐயா தப்பா நினைக்கப்படாது. சம்பந்தப்பட்ட பொண்ணு இப்பதான் வந்திருக்கு. அதை வச்சுக்கிட்டு புகாரை விசாரிக்கிறதா நியாயம். சக்தி, புகார் சொல்றவங்க சொல்லி முடிக்கட்டும். அப்புறமா உன் பக்கத்து நியாயத்தை தைரியமா சொல்லுமா, சரிதானே? இவ்ளோ தூரம் எல்லாரும் சொல்றோமே, எப்படி நின்னுட்டு இருக்கா பாருங்க அந்த சக்தி. அதுக்கு பேரு திமிரானே எனக்கு தெரியல. ஏய், இது திமிர் இல்ல. இவங்க சொன்னது எதையுமே நான் செய்யல.
தப்பு செஞ்சாதானே கூனி குறுகி நிக்கணும். தப்பு செய்யலன்னு காட்டுறது கூட இப்படி நிக்கலாம்ல. சரி, அதை விடு. வெற்றி உன்னை வெளியே எடுக்கிறதுக்காக அவன் உள்ள போயிருக்கான்ல, அது கூட உன்னை கஷ்டப்படுத்தலங்கிறியா? வெற்றி எனக்காக தான் அவன் கொலையை செஞ்சதா சொல்லி உள்ள போயிருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். அவன் சீக்கிரமே வெளியில வந்துருவான். அவன் வந்த பிறகு இந்த பஞ்சாயத்தை நடத்த வேண்டியதானே? நடத்த மாட்டீங்க. ஏன்னா உங்களை நார் நாரா கிழிச்சு வெட்டி தொங்க விட்டுருவான். ஆமா ஆமா, நீ பயந்துட்டு தானே இப்படி எல்லாம் பேசுற? நீ சொத்துக்காக தானடி என் பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன்னை அத்து விட்டுட்டா இனிமே அதுவும் நடக்காதுல்ல? என்னது, சொத்துக்காக எங்க அக்கா கல்யாணம் பண்ணாளா? நீங்க இப்படி எல்லாம் பேசினா அந்த கடவுளுக்கே அடுக்காது. என்ன என்ன கடவுளுக்கே அடுக்காது? ஒரு அப்பாவி பொண்ணு அவ கல்யாணத்தை நிறுத்திட்டு அவளை நீங்க கொலையும் பண்ணிட்டு என்னெல்லாம் நாடகம் ஆடுறீங்கடி? இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்காம குடும்பமா மெஸ் நடத்திட்டு போய் தொலைய வேண்டியதானே? ஏன் எங்க எல்லார் வாழ்க்கையிலயும் வந்து தொலைறீங்கிற? யார் யமுனா வாழ்க்கையில வந்து விழுந்தது? எல்லாரும் நீங்க செஞ்ச ஏற்பாடு தானே? அங்கதானே எல்லாமே ஆரம்பிச்சது. கார்த்திக் சரியா அவளையும் வாழ விட்டுருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காதல்ல. சக்தி, கொஞ்சம் பேசாம இருக்கியம்மா? பொண்டாட்டி சரியில்லைன்னா ஒரு ஆம்பளை அப்படிதான் இருப்பான். சரி, அவன் சரியில்லைன்னு தெரியலனா அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? இதே மாதிரி பஞ்சாயத்தை கூட்டியிருக்கணும்ல. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? கார்த்திக்கும் பிரியாவும் பழகுனதை பார்த்து யமுனா அவ கையை கிழிச்சு விட்டா. நீ அவளை கொலை பண்ணிட்ட. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க? சக்தி கொலை செஞ்சதா நீங்க பாத்தீங்களா நேர்ல? அப்படியே சக்தியே கொலை பண்ணிருந்தாலும் அந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு தைரியமா ஒத்துக்குவா. அதான் மீனாட்சி அம்மாவோட வளர்ப்பு. அடேங்கப்பா, தப்பே பண்ணாலும் ஒத்துக்கிற நேர்மை, பொல்லாத நேர்மை நாங்க பார்த்துட்டு தானே இருக்கோம். அம்மா, மீனாட்சி அம்மாவை பத்தி குறை சொல்லாதீங்க. நீங்க சம்பந்தின்னா எது வேணாலும் பேசுவீங்களா? யோ, பஞ்சாயத்துக்கு வந்த மாமா போன மாதிரி பாத்துங்க. ப்ளீஸ் அமைதியா இருங்க. யாரு நம்பினாலும் நம்பலனாலும் பரவாயில்ல. சபைக்கு முன்னாடி நான் சொல்லணும்னு நினைக்கிறத சொல்லிடுறேன். நானும் என் புருஷனும் இவங்க சொல்ற அந்த கொலைய சத்தியமா நிச்சயமா பண்ணல. எனக்கு ஒரு 15 நாள் டைம் மட்டும் கொடுங்க, நான் நிரூபிச்சு காட்டுறேன். சபாஷ் சக்தி, பொய்ய கூட எப்படி உன்னால இவ்வளவு தைரியமா சொல்ல முடியுது? அதான் நிரூபிச்சு காட்டுறேன்னு சொன்னேன்ல. சரி, அப்படி ஒருவேளை நிரூபிச்சு காட்ட முடியலன்னா நீ வெற்றியை விட்டு நிரந்தரமா போயிடுவியா? சரியான கேள்வி. நான் ஜெயிச்சு காட்டுவேன்.
நீ காட்டலன்னா போயிடுவியான்னு தான் கேட்டேன். நீ காட்டுவியா, காட்ட மாட்டியா, ஜெயிப்பியா, ஜெயிக்க மாட்டியா, எத்தையுமே நான் கேட்கவே இல்லடி. உன்னால நிரூபிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி நிரூபிக்க முடியலன்னா நீ வீட்டை விட்டு போயிடுவியா? போயிடுவேன். சக்தி, நல்லா கேட்டுக்கோங்கய்யா. எல்லார் முன்னாடியும் என் வீட்டை விட்டு போயிடுவேன்னு பஞ்சாயத்து முன்னாடி சொல்லியிருக்கா. நாளைக்கு அவ நான் சொல்லவே இல்லைன்னு மறுத்துட்டா என்னால பஞ்சாயத்தெல்லாம் கூட்டிட்டு இருக்க முடியாது. இப்பவே அவ கைப்பட ஒரு லெட்டர் எழுதி தர சொல்லுங்க. அவ்வளவுதானே? இதுல என்ன இருக்கு? கொடுங்க, நான் எழுதி தரேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏங்க இங்க பாருங்க ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அந்த கிரிஷ் நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவெல்லாம் கிடையாதுங்க. அவன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணமே வேற. ஏங்க நீங்க உங்க தாத்தாவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்தணும்னு அநியாயமா உங்க லைஃபை நீங்க ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. இங்க பாருங்க, நீங்க என் கூட வாங்க, இந்த கல்யாணம் நிக்கட்டும். நான் உங்களை வெளியில கூட்டிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? கீழே கல்யாண வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல கல்யாணம் நிக்கட்டும், நீ என் கூட வான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கல்யாணம் நின்னுச்சுன்னா அவமானத்துல தாத்தா என்ன ஆவாருன்னு நினைச்சு பாத்தீங்களா? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்க முதல்ல கீழே போங்க போங்க. இன்னைக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடந்துட்டு போட்டும். சொன்னா கேளுங்க தமயந்தி. இப்ப நீங்க வந்தா கூட நான் எல்லார்கிட்டயும் பேசி இந்த மேரேஜை எப்படியாவது ஸ்டாப் பண்றேன். வாங்க போலாம், வாங்க போலாம். ஐயோ, புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். டேய், இதுக்கு மேல இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. எல்லாம் ரெடியா இருக்கா? பாஸ், எல்லாமே பக்காவா ரெடியா இருக்கு. என்ன ரெடியா இருக்கு? ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. அப்பாடா, மயங்கிருச்சு. போலீஸ் கேஸ் ஆகாம இருந்தா சரிதான். அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. கூப்பிட்டாரு வா. என்ன லாக் ஆயிடுச்சு? வெளியே பூட்டிட்டாங்களா? அப்பாடா, போ. இந்த வந்துடுறேன் பாஸ். ஐயோ, இங்க தானே நிக்க சொல்லியிருந்தேன். எங்க போனா? பயந்து ஓடிட்டாளா? ஐயோ, எங்க போனான்னு தெரியலையே. என்ன சீரியலுக்குலாம் கூப்பிடுறீங்க? இனிமே சீரியலுக்குலாம் என்னால வர முடியாது. அங்க வந்தா அட்மாஸ்பியர்ல கூட்டத்தோட கூட்டமா நிக்க வச்சிருவாங்க. டயலாக்லாம் ஒன்னும் தர மாட்டாங்க. இங்க எனக்கு மெயின் ரோல் தெரியுமா? போன வை. இந்தாமா. ஏய், ஏன் என்ன சொன்ன? என்ன பண்ணிட்டு இருக்க? விட்டா பொண்ணு வீட்டுக்காரன் காதுல போய் சொல்லுவ போலயே. வாமா பேசாம. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஏமா, நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? கரெக்டா பண்ணிடுவியா? அதெல்லாம் அசால்ட்டா பண்ணிடலாம். நீங்க வாங்க. சூப்பர்மா, வாமா போலாம். எங்கமா போற? வாமா இங்க. ஐயோ, உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு. டேய், யாரா இவன்? மெதுவா வர மாட்டியா? சாரி பாஸ், சாரி. இங்க பாருமா, சொன்னதால ஞாபகம் இருக்குல்ல? சொதப்பிட மாட்டியே. நீ தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எழுந்து ஓடிடு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஏமா, இந்த மாதிரி எங்கேயும் பேசி தொலைக்காத. ஓகே ஓகே. சரி, அந்த பர்தா எடுத்துட்டு வந்திருக்கியா? இருக்கு சார். குடு குடு.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பாஸ் நெக்ஸ்ட் நான் சொல்றேன். தமைந்தி பாஸ் ரெடி ஆயிட்டியாமா? யாரோ வந்திருக்காங்கடா. பேசாம ஓடிடலாமா? தமைந்தி என்னமா பண்ற? யோசிக்கிறேன் இரு. கதவு தரமா? கூப்பிடுறாங்க பாஸ். என்ன பாஸ் பண்றது? ஐயோ தூக்கு. தமைந்தி அந்த கதவை தொற. அத தொற. என்னமா பண்ணிட்டு இருக்க? என்ன இவ்வளவு நேரம் பண்ற? வேணாம் தலப்பார அடிச்சுக்கிட்டேனே பாஸ். கதவு தரமா? வாண்டடா வந்து வாண்டட் லிஸ்ட்ல மாட்ட வச்சிட்டீங்களே பாஸ். போங்க உள்ள போங்க. ஏமா இப்படியே சமாளிமா. தமைந்தி ரெடி ஆயிட்டியா? போலாமாமா? சீக்கிரம் வா. அங்க எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் அவன் இங்க இல்ல, வா மேல போய் பார்க்கலாம். சார் மெதுவா போங்க பாஸ். பார்த்து போங்க. இந்த புள்ள வாழ்க்கையை காப்பாத்துறேன்னு சொல்லி என் வாழ்க்கையை பணையம் வச்சிட்டீங்களே பாஸ். பாஸ் யாரு கண்ணிலையும் படாம கூட்டிட்டு போயிடலாம்ல பாஸ்? அதெல்லாம் கூட்டிட்டு போயிடலாம், ஒரு பிரச்சனையும் வராது. எப்படியாவது யோசிக்கிறேன். ஏன் பாஸ்? முடியலடா. வா கூட்டிட்டு போயிடலாம். என்ன குழப்பாத. வா பாத்து வாங்க. டோரை திறக்கிறேன் பாஸ். டேய் வாடா. எங்கங்க வரது? வாங்க இங்க. நான் போஸ்ட் வரமா மேல சாச்சி வச்சிட்டு போறீங்க? பாஸ் பாத்து. நீ ஒருத்தர் வராறா. ஒதுக்கு பாத்து. டிங். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஆமா, யார் இவரு? சார் இவன் என் ஃப்ரெண்டு சார். பேரு ஆதவன். என்னது ஆதவனா? முகமது ஆதவன் சார். முகமது ஆதவனா? அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, அவங்க யாரு? தமயந்தி. ஃபாத்திமா தமயந்தி இவனோட தங்கச்சி. ஆமா, என் தங்கச்சி. சரிங்க சார். ஆமா சார். ஓகே சார், நீங்க பாருங்க, நான் வரேன் சார். தேங்க் யூ சார். நாலு மண்டை விட மாட்டான் போல இருக்கு. வாடா போலாம். பாத்து கூட்டிட்டு வா. பொறுமையா வாங்க பாஸ். பூனை மாதிரி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க டேய் சித்தார்த், என்னடா இதெல்லாம்? தாத்தா, இவங்கள மனுஷங்களே கிடையாது, மிருகங்க. இவங்களுக்கெல்லாம் இறக்கமே காட்டக்கூடாது தாத்தா. உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, பொம்மையை கொண்டவங்கள சும்மா விட மாட்டேன்னு. அதுக்கு நேரம் வந்துருச்சு தாத்தா. இவங்க பேசுறதுல இருந்து தெளிவா தெரிஞ்சிருச்சு, இவங்க தான் என் பொம்மையை கொண்டிருக்காங்கன்னு. உண்மை தெரிஞ்ச உடனே இல்லன்னு நடிக்கிறாங்க. இவங்க யாருக்குமே இந்த உலகத்துல வாழ்ற தகுதியே இல்ல தாத்தா. இவங்களை நான் சும்மா விட மாட்டேன். சித்தார்த் அவசரப்படாதப்பா. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத. ஏய், வாயை மூடு. மாமான்னு பார்க்க மாட்டேன், கொன்றுவேன். உங்க புத்தி ஏங்க இப்படி போகுது? சித்தார்த் ப்ளீஸ் சித்தார்த், நான் சொல்றது கேளு சித்தார்த். எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.
இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நீங்க தான் எங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. யாரும் எதுவும் பேசாதீங்க. பொம்மையை கொண்டவங்களை பழி வாங்கறதுக்காக தான் கண்ணை வாங்கி வச்சேன். இதை வச்சு உங்க எல்லார் கதையும் முடிச்சிடுறேன். டேய் சித்தார்த், சொன்னா கேளுப்பா, அவசரப்படாதப்பா. சித்தார்த், எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் சித்தார்த். யோ வேணாயா, சொன்னா கேளியா. அப்பா வேண்டாம்ப்பா, விடுங்கப்பா. தம்பி, அவசரப்பட்ட எங்களை எதுவும் பண்ணிடாதப்பா. அந்த குழந்தை ஏதோ தெரியாம பேசிடுச்சு. எதுக்காக அப்படி சொல்லுச்சுன்னு எங்களுக்கே தெரியல தம்பி. அவ சொல்றதையெல்லாம் நம்ம இனி அவசரப்பட்டுறாதப்பா. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நாங்க எந்த தப்பு பண்ணல தம்பி. இங்க பாருங்க, யாரும் எதுவும் பேசக்கூடாது. உங்க எல்லாரோட கதையும் முடிச்சு இங்கே சமாதி கட்டினாதான் பொம்மியோட ஆத்மா சாந்தி அடையும். ஐயோ சித்தார்த், சித்தார்த் வேணாப்பா, வேணாப்பா. நான் உன்னோட மாமா இல்ல. சித்தார்த் சொன்னா கேளுப்பா. சித்தார்த், சித்தார்த் ப்ளீஸ் சித்தார்த், நான் ஃப்ரெண்ட் இல்லையா? நான் நீயும் ஒண்ணா வர்க் பண்ணிருக்கோம்ல சித்தார்த். என்ன நம்ப மாட்டியா? ப்ளீஸ் சித்தார்த், எதுவும் பண்ணிடாத சித்தார்த். சித்தார்த், சித்தார்த் நான் உன் தம்பி சித்தார்த். நீ நானும் அண்ணன் தம்பி சித்தார்த். எனக்கு இருக்கிற ஒரே அண்ணன் நீதான் சித்தார்த். நான் எந்த தப்பு பண்ணல சித்தார்த். என்ன சுற்றாத, உன்னை கெஞ்சி கேட்கிறேன். என்னையா சுட போறீங்க? அம்மா இல்லாதவங்களுக்கு அம்மா ஸ்தானத்துல இருக்கணும்னு தானே நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். உங்களை நான் பிள்ளையாதான் பாக்குறேன். அப்படிப்பட்ட என்னையா சுட போறீங்க? நீ எல்லாம் என் அம்மாவா? உன்னதான் முதல்ல கொள்ளணும். நீ எல்லாம் பொம்பளையே கிடையாது. ஈவி இறக்கம் இல்லாம எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிருக்க? செத்து தொலை. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கார் திறக்கிற சவுண்ட் கேக்குது. யாரா இருக்கும்? அத்தையும் புலியானனும் என்ன மூட்டைய வண்டியில ஏத்துறாங்க? இவங்க ரெண்டு பேரோட முகமே சரியில்லையே. நிச்சயமா ஏதோ தப்பு பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அண்ணா, அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க. மாமா, மாமா இங்க, மாமா இங்க பாருங்க. மாமா மேல வாங்க. கொஞ்சம் இங்க வாங்க மாமா, சீக்கிரம். மாமா. ஐஷு, என்ன என்னாச்சு? எதுக்கு யார் உன்னை உள்ள வச்சு லாக் பண்ணது? மாமா, என்ன நடந்துச்சுன்னா
ஏக்கா நம்ம என்ன பிக்னிக்கா போறோம்? சும்மா ஜம்முன்னு உட்காந்து இவ்வளவு மெதுவா ஹாயா வண்டி ஓட்டிட்டு இருக்கிற? வண்டியில டெட் பாடி இருக்குதுக்கா. வழியில போலீஸ் நிறுத்துறாங்கன்னு வச்சுக்க, நேரா ஜெயில். என்ன விஷயம்னு சொல்லு. ஏன் தேவையில்லாம என்ன பயமுறுத்திட்டே இருக்க? இந்த பாடியை இப்ப எங்கக்கா கொண்டு போயிட்டு இருக்கிறோம்? முதல்ல நம்ம வண்டியை குடோனுக்கு விடுவோம். அங்க போய் என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணலாம். சரிக்கா. ஷிட், என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன ஒரு மிருகத்தை புடிச்சு இழுக்கிற மாதிரி கிளாஸ் ரூம்ல இருந்து இழுத்துட்டு வந்தாங்க. அங்க இருந்து தரன்னு இழுத்துட்டு வந்து தள்ளினாங்க. ஒரு பொண்ண ஹேண்டில் பண்ற விதம் இதுதானா? சொல்லு பாப்போம். என்ன அத்தை இப்படி எல்லாம் நடத்திருக்காங்க? நிஜமாவா மாயா? நான் எதிர்த்து குரல் கொடுக்கறேன்னா அதுல நியாயம் இல்லாம இல்ல. பிரிட்டிஷ் காலத்து சட்டத்தை இன்னும் பின்பற்றணும்னு சொன்னா யாராவது ஏத்துக்குவாங்களா? போன செஞ்சுரியில வச்சிருந்த சட்டத்தை இன்னும் திணிக்க பாக்குறாங்க. அத நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? ஐயோ, எனக்கு அத பத்திலாம் எதுவும் தெரியாது. இது நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்லம்மா. இப்பதான் உங்க பெரியப்பா உன் மேல பாசமா நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதெல்லாம் கெடுக்கிற மாதிரி ஏண்டி பண்ற? பெரியம்மா, உங்களுக்காக பெரியப்பாவுக்காக வேற யாருக்காகவும் இந்த உரிமையை நான் விட்டு தர மாட்டேன். தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க. கிளம்புங்க. ஐயோ, நான் சொல்றதே இவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. இப்போ நீ என் கூட வரலனா இனிமே எப்பவுமே நீ அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. புரிஞ்சுக்கோ மாயா. நிரந்தரமா என்ன வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு கதவை சாத்தினாலும் நான் இங்க இருந்து வரவே மாட்டேன். உன் பெரியம்மா கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். வரமாட்டியா மாயா? முடியாது. இதுக்கு மேல நீங்க பேசுறதே வேஸ்ட். தயவு செஞ்சு கிளம்புங்க. ஏய் டப்பா, கூட்டிட்டு போ. இப்ப நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. சரிம்மா, நான் போறேன். தனோ, வா என் கூட வா. எங்கம்மா? வீட்டுக்கு தான். அப்பா கோவத்தை மாயா தாங்குவா. உன்னால தாங்க முடியுமா? நீ இப்படி எல்லாம் செய்யறன்னு தெரிஞ்சா அப்பா மன்னிப்பாரா? அவ பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். உனக்கு பிரச்சனை வராம இருக்கணும்னா முதல்ல வா போலாம். வா. அம்மா, அம்மா. என்ன விடுமா. என்னடி பண்ற? இல்லம்மா, நான் வர மாட்டேன். என்னடி சொல்ற? அப்பா கோவத்தை மறந்துட்டியா? என்ன சொன்னாலும் சரி, எனக்கு என்ன ஆனாலும் சரி, மாயா வராம நான் வர மாட்டேன். அவளை தனியா விட்டுட்டு நான் வரவே மாட்டேன். நிர்வாகமே நிர்வாகமே சுதந்திரம் கொடு. 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 ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எங்க காலேஜ்ல எல்லா பொண்ணுங்களையும் சேர்த்து வச்சு உட்கார்ந்துகிட்டு உங்க பொண்ணுங்க ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளிருப்பு போராட்டம் சார். சார், எங்க காலேஜ்ல துப்பட்டா ரொம்ப மஸ்ட்.
அந்த பொண்ணு துப்பட்டா போடாம வந்ததுக்கு ஒரு ஃபேக்கல்டி கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியாதனமா சீட்டு கொடுத்துட்டேன் சார். சேர்மன் என்னைய போட்டு வறுத்தெடுக்கிறாரு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் சார். முதல்ல உங்க பொண்ணு கிட்ட பேசி உடனடியா கலைஞ்சு போக வைங்க சார். எங்களால முடியல சார். கூட உட்கார்ந்து இருக்கிற மத்த பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் எங்களை கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க சார். நைட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் இதெல்லாம்? உங்க வைஃப் வந்து கூப்பிட்டாங்க, ஆனாலும் அந்த பொண்ணு எந்திரிக்கவே மாட்டேங்கிறாளே. தயவு செஞ்சு எங்க கூட வாங்க சார். உங்க பொண்ணை சமாதானப்படுத்தி கூடவே கூட்டிட்டு போயிடுங்க சார். ப்ளீஸ் சார். அவளை மறைச்ச என்னடா ஆக போகுது? அந்த பொண்ணை நீ தானே கையை பிடிச்சு கொண்டு போய் காலேஜில் சேர்த்து விட்ட. இப்ப அதுக்கான பலனை அனுபவிக்கிற. அவ கெட்டதும் இல்லாம நல்லா இருந்த நம்ம வீட்டு பொண்ணையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்கா. ஜானகி போய் கூப்பிட்டதுக்கு அவளும் வரமாட்டேன்னு சொல்லி அந்த மாயா கூட தான் உட்காந்துருக்காளாம். அண்ணா, எல்லாமே தப்பு தப்பா போயிட்டு இருக்குண்ணே. இது பெரிய தப்புண்ணே. அண்ணா, என்னண்ணா இது? பொண்ணுனா இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும். ஆனா இவ எங்க போனாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அப்பா, படிக்கிற இடத்துல போய் இப்படி வம்பு இழுத்துட்டு வந்து நிக்கிறாளே. நம்ம பரம்பரையிலேயே இந்த மாதிரி நடந்திருக்கானே. ஆமாமா, இவங்க பரம்பரையில எல்லா பொம்பளைகளும் டாக்டர், சயின்டிஸ்ட், இன்ஜினியர். என்ன சொன்னீங்க? உன் தரப்பு நியாயத்தை சொன்னமா? அண்ணா, மத்தவங்க சொல்றத விடுங்க, நான் சொல்றேன். இந்த வீட்டுக்கு அவ வேண்டாண்ணே. தயவு செஞ்சு அவளை அமெரிக்காலேயே கொண்டு போய் விட்டுருங்க. அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. அம்மா ப்ளீஸ். மாயா தப்பான காரியத்துக்கு போராடல. அவ பக்கம் நியாயம் இருக்கு. அவளுக்கு அத்தனை பொண்ணுங்களும் சப்போர்ட் பண்றாங்க. ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அதை எதிர்த்து கேட்க ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் தேவையில்லை. அவ செஞ்ச ஒரே தப்பு அந்த போராட்டத்தை இந்த ஊர்ல பண்ணதுதான். அதை புரிஞ்சுக்கங்க சார். நேரம் ஆகிக்கிட்டே போகுது. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பிரஷர் மேல பிரஷர் வந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு வந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிருங்க சார். ப்ளீஸ், எங்களை வேலை செய்ய விடுங்க சார். ப்ளீஸ் சார், சீக்கிரமா வந்து உங்க பொண்ணுங்களை கூட்டிட்டு போங்க சார். ஏற்கனவே இஷ்யூ பெருசாயிட்டு இருக்கு சார். இது கண்டினியூ ஆனா இதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளைங்களை எங்க காலேஜ்ல படிக்கிறதுக்கு அனுப்புவாங்களானே தெரியல. உடனே வாங்க சார். சரி சார், நீங்க போங்க. நான் என்னோட கார்ல வந்துடுறேன். சார், கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவ ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டா, அதை செய்தா நான் வந்திருக்கேன். உங்களுக்கு இதுல என்ன பிரச்சனை? ஆமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க எதுக்கு இப்ப கத்துறீங்க? எங்க வேலையை இன்னும் முடியல மேடம். பார்த்து முடிச்சிட்டா அவங்களே கிளம்பிடுவாங்க. டேய், என்னோட ஆபீஸ்ல என்னோட பெர்மிஷன் இல்லாம இவ எப்படி அக்கவுண்ட்ஸ் பார்க்க முடியும்? நீ மரியாதையா வெளியே போயிட்டேன்னா நல்லது. இல்ல செக்யூரிட்டியை வச்சு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியிருக்கும். சீதா, மரியாதையா இவளை வெளியே போ சொல்லு. இல்ல ரெண்டு பேரையும் தூக்கி லாக்அப்ல வச்சிருவேன். இப்ப எதுக்கு ஆக்ரோஷமா கத்துறீங்க? அக்கவுண்ட்ஸ் தானே பார்த்துட்டு இருக்கோம். மக ஆபீஸ்க்குள்ள அக்கவுண்ட்ஸ் பாக்குறதுக்கு நீ யாரடி? சீதாவை கூட்டிக்கிட்டு மரியாதையா வெளியில போயிடு. மீரா, சீதா பேச்ச கேட்டுக்கிட்டு தப்பு தப்பா பண்ணாத. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீங்க எல்லாம் பதறத பார்த்தா ஏதோ தப்பா இருக்கே இல்லக்கா? ஆமா சீதா, சம்பந்தமே இல்லாம எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகணும்? This is your last warning. ரெண்டு பேரும் வெளியே போங்க. ஹலோ மேடம், இந்த கம்பெனில மிஸ்ஸஸ் மீரா சத்யனுக்கும் 5% ஷேர் இருக்கு. அப்படி பார்த்தா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அக்கவுண்ட்ஸ்ல சந்தேகம் வந்தா செக் பண்ண ரைட்ஸ் இருக்கு.
நான் அக்கவுண்ட்ஸ் செக் பண்றத நீங்க நினைச்சாலும் தடுக்க முடியாது. புரியுதா? இதுதான் உங்க கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதனால மீராக்கா அக்கவுண்ட பாக்கறத நீங்க தடுக்க முடியாது. என்னென்ன அக்கவுண்ட்ஸ் தானே பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கு ஏன் இவ்ளோ ஆர்ப்பாட்டம்? சந்தேகமே இல்ல அக்கா. இவங்கெல்லாம் கோவப்படுறத பார்த்தா அக்கவுண்ட்ஸ்ல கண்டிப்பா ஏதோ தப்பு இருக்கு. சீதா, திஸ் இஸ் மை கம்பெனி. தப்பு தப்பா பேசாத. மகா, கணக்குல தப்பு இல்லனா பாத்துட்டு போகட்டும்னு விட வேண்டியதானே? நீங்க தப்பு பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க பாட்டுக்கு பாத்துட்டு போகட்டும். அண்ணே, தேவையில்லாம நீ இதுல இன்வால்வ் ஆகாத. டாடி அங்கிள், மகாலட்சுமி மேடம் ரொம்ப கோவப்படுறாங்க. இவங்க கோவப்படுறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. சத்தியமா அவங்கள நான் தப்பாவே நினைச்சதில்ல. அக்கவுண்ட்ஸ்ல ஏதாவது தில்லுமுள்ளு இருக்குமோன்னு இப்பதான் எனக்கே டவுட் வருது. எவ்வளவு பெரிய ஆளுங்க வந்து பார்த்தாலும் ஒரு பைசா கூட இதுல தப்பு இருக்காது. இது என்னோட கம்பெனி, என்னோட ஆபீஸ், என்னோட அக்கவுண்ட்ஸ். பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு மரியாதையா வெளியே போயிடுங்க. இன்னொரு முறை உன்னை இந்த ஆபீஸ்ல பார்த்தேன், கொன்னுடுவேன். அக்கா, டிஸ்டர்ப் பண்ணாம போக சொல்லுங்க. உங்களதான் போக சொல்றா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கிளம்பியாச்சா சீதா? இன்னும் ஆபீஸ் டைம் முடியலையா? வந்த வேலை முடியாம எப்படி போறது? அப்படியா? அப்ப லஞ்ச் சாப்பிட்டே போயிடுங்க. அண்ணே, ஆர்டர் பண்ணிடுங்க. பாவம் பட்னி எல்லாம் போக வேண்டாம். என்ன சீதா, என்னாச்சு? அக்கா சொல்லுங்க. 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய்க்கு திருட்டு கணக்கு எழுதிருக்கீங்க. ₹30 கோடி யார் பாக்கெட்டுக்கு போச்சு? சாரி, யார் பாக்கெட்டுக்கு போச்சுன்னு இப்ப தெரிஞ்சாகணும். இந்த கம்பெனியோட எம்டியே கேக்குதே. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்கெல்லாம் அக்கவுண்ட்ஸ் பார்த்து தப்பு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? யார் அக்கவுண்ட்ஸ் பார்த்தா என்ன? அதான் இப்ப முக்கியம். நாங்க சொல்றது உண்மையா இல்ல பொய்யா? கையாடல் பண்ணப்பட்டது உண்மையா இல்ல பொய்யா? நீங்க கூட ஒரு முறை பாத்துக்கங்க. பணம் காணாம போனது உண்மை. என்ன 30 கோடியா? மகா, எங்கேயாவது லேண்ட் வாங்கி போட்டிருக்கியா? இது என்னோட கம்பெனின. இதுல நானே திருடி லேண்ட் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இவங்க ஏதோ உளறாங்க. நீயும் சேர்ந்து பேசாத. நாங்க ஒண்ணும் உளரல, உங்க கணக்குல தான் இருக்கு. நிதானமா எதுக்கும் ஒரு முறை படிச்சு பாருங்க. உங்களுக்கு சம்பந்தம் இல்லனா ஆக்ஷன் எடுங்க. ஆனா இந்த திருட்டுல நீங்களும் சம்பந்தப்பட்டிருந்தீங்கன்னா நாங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். அண்ணே, ஏன் கம்பெனில தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க யாருன்னு? மீராவும் சீதாவும் அக்கவுண்ட்ஸ் செக் பண்ணது தப்பா? 30 கோடி ரூபாய் கையாடல் பண்ணது தப்பா? தப்பா பேசினேன்னு வச்சுக்கோ, ஏன் மரியாதை கெட்டு போயிடும். என்ன நினைச்சு நீ பேசுற? எப்படி தப்பா இருக்க முடியும்? நானும் சேதுவும் பார்க்காததை விட இவங்க பாத்துருவாங்களா? மீராவும் சீதாவும் பார்த்தது தப்பான்னு ஒரு வாட்டி செக் பண்றது தப்பு இல்லையே. லூசுத்தனமா பேசாதானே. நான் எதுக்கு செக் பண்ணணும்? என் மேல கோவப்படுறதுக்கு முன்னால ஒரு வாட்டி செக் பண்ணி பாரு. மீராவும் சீதாவும் தப்பு பண்ணிருந்தா இனிமே ஆபீஸ்க்கு வர வேணாம்னு சொல்லிடலாம். நானே வரவிடாம பண்றேன். கணக்குல தப்பு நடந்திருந்தா உனக்கும் அந்த தப்புல சம்பந்தம் இல்லைன்னா
யாரு தப்பு பண்ணாங்கன்னு பார்த்து ஆக்ஷன் எடு. உன்னோட கம்பெனில உனக்கு தெரியாம தப்பு நடந்திருந்தா அது உன் தப்பு தானே. அதுக்கு பிறகு என் கம்பெனி என் அக்கௌண்ட்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. கணக்கு சரியா இருந்து சீதாவும் மீராவும் கணக்கு பார்த்தது தப்பா இருந்தா நீ என்ன தண்டனை வேண்டாலும் கொடு, அது தப்பு இல்ல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ரொம்ப வலிச்சுதாப்பா? வலிச்சதுமா. எப்போ வித்யா தான் என்ன காப்பாத்தினான்னு தெரிஞ்சதும் அப்பவே அந்த வழியெல்லாம் போயிடுச்சுமா. மா, நான் வித்யா மனசுல இன்னும் இருக்கேம்மா. அவ எனக்காக துடிக்கிறாம்மா. எனக்காக கண்டிப்பா அழுது இருப்பாமா. நீங்க இதெல்லாம் மறைச்சாலும் எனக்கு தெரியுமா. ப்ளீஸ்மா, உங்க முடிவை மாத்திக்கங்க. இந்த கல்யாணம் வேணாம். அம்மா, இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. வித்யா மனசு மாறி என்கிட்டே வந்துருவாமா. சஞ்சய், இப்ப எதுவும் பேச வேண்டாம். நீ ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வா, அங்க பேசிக்கலாம். இல்லம்மா, இப்ப என்கிட்ட இருக்க அந்த உசுறு வித்யா கொடுத்தது எனக்கு தெரியுமா. அங்கேயே நான் செத்துட்டேன். என்ன அவனுங்க கொன்னுட்டானுங்க. அதையும் மீறி இப்போ உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் வித்யா கூட நான் வாழ்றதுக்கு தான். அவ அப்படிதான் பிடிவாதம் பிடிப்பா. நான் அவ மனச மாத்துறேம்மா. அவ துணை இல்லாம நான் மட்டும் கஷ்டப்படலாமா? என் துணை இல்லாம அவளும் ரொம்ப கஷ்டப்படுறாம்மா. அது எனக்கு நல்லா தெரியும். அம்மா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம். ப்ளீஸ் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேணாமா. உடனே இது எல்லாத்தையும் நிறுத்துங்க. எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கம்மா. இந்த இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களுக்கு தெரியும்ல, வித்யாவை நீங்க பார்த்திருக்கீங்கல்ல. அவ எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாமா எனக்காக. கோவில் ஏதோ அவசரப்பட்டு பேசிட்டாமா அவ. அத மனசுல எல்லாம் வச்சுக்காதீங்க. அவளை உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் ப்ராமிஸ் பண்ணுங்கம்மா. அப்பா, அக்கா, நிரஞ்சனா, மாமாக்கு ஒண்ணும் இல்ல தானக்கா? அக்கா, நீ போய் மாமா எங்க பாரு. இருக்காரு? நீ போய் பாரு. ஓ, என்னாச்சுமா சினேகா? மாமா, என்னாச்சு மாமா உங்களுக்கு? யார் மாமா உங்களை இப்படி பண்ணா? ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கற? எனக்கு இப்படி ஆயிருக்க கூடாதா? அவருக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கற? நிரஞ்சனா, அழாத. இப்போ அவனுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாம் ஏன் நேரம் தான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.